அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். அப்பொழுதுதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும், இல்லையா? இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் தானியேல் எழுதிய நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தை 31 36 முடிய. அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். கண்ணெதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாகவும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை, வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை, அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை, அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த போதே மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணிலான அதன் காலடியில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்போது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவையாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதறடிக்கப்படும் களத்து பதரை போல் ஆனது. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலை மோதி அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். இப்போ தானியேல் என்ன செய்கிறாரு? அரசர் கண்ட கனவை கூறுகிறார், இல்லையா? அவர் கண்ட கனவு யார்ட்டையும் சொல்லலை. ஆனால் அவர் பார்த்தது பாருங்கள். அவர் கண்ணெதிரே நின்ற மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாகவும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது, அதன் மார்பு புயங்களும் வெள்ளியால் ஆனவை. பாருங்கள், ஒவ்வொன்றையும் அப்படியே உச்சியில் இருந்து தலையிலிருந்து அப்படியே வர்ணித்து கொண்டுறாரு. அப்போ தானியேலுக்கு அது எப்படி காமிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய வியப்பு, இல்லையா? என்னென்ன இதில் இருக்குங்கிறத அவர் பார்க்குறாரு. அது எப்படி வருது, எந்த வகையில் முடியுது, கால் வரைக்கும் எப்படி வருதுன்னு பார்க்குறாரு. அதுபோல் பாருங்கள், அந்த கல், அதாவது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் ஆன அதன் காலடியில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்போது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகிய யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரெடுக்கும் களத்து பதரை போல் ஆயின. அடையாளமே இல்லாதபடி ஆகிவிட்டது. சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அப்போ அவர் கண்ட கனவை சொல்லும் போதே அரசருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆகா, நம்ம கண்ட கனவை அப்படியே சொல்கிறானே, இருந்திருக்குமா இருக்காதா? இதுதாங்க தானியேல் இறைவனோடு இருந்தது. வலியுறுத்துகிறார், தானியேல் எப்படி என்னோடு இருந்தார், நீங்கள் எப்படி என்னோடு இருக்கீங்க, நம்ம அவரோட எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் சொல்லுங்கள்? எந்த நிலையில் இருக்கிறோம் நமக்கு தானே தெரியாது. நம்மை ஆராய்ந்து பார்ப்போமே, நம்மையே நாம் சோதித்து பார்ப்போமே. நான் இறைவனோடு எந்த நிலையில் இருக்கிறேன், எப்படி அவரோடு வாழ்கிறேன், எப்படி ஒன்றித்திருக்கிறேன், நான் முறுமுறுக்கிறேனா இல்லையா என்பதை நான் ஒவ்வொருடம் காண்பித்துக் கொள்கிறேனா, என் தேவைக்கு மேல் கேட்கிறேனா, இல்லை இது போதும் என்று சொல்கிறேனா? எப்படியாவது ஒரு காரியம் இருக்கும்ல, இல்லையா? அப்போ நாம் எப்படி இறைவனோடு இருப்போம்? போதும் என்ற மனதோடு நாம் இறைவனோடு இருக்கும்போது என்ன வந்தாலும், பாவத்தை தவிர்த்து என்ன வந்தாலும் அவர் பாதுகாப்பார். பாவம் செய்தோம் என்றால் மன்றாடணும், கதறணும், மன்னிப்பு கேட்கணும், ஜெபிக்கணும், இல்லையா? பிறர் உதவியை நாடணும், அப்படி தானே? எல்லாமே அப்படி தான் மக்களே. உலகமே பாவம் நிறைஞ்சிருக்கு. என்னால் சோதிப்போனால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அந்த ஆட்கொள் தான் நிறைவாக எல்லா பக்கமும் நடந்துகிட்ருக்கு. அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் இருக்க வேண்டும், இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும்? சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, ஆமாண்டவரே, நேபுகத்நேசர் அரசர் கண்ட கனவை வைத்து எங்களுக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நீர் விளக்கம் கொடுக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. கனவை வெளியில் சொல்லாமல் அதை விளக்கம் கூற யாரால் முடியும் ஆண்டவரே? ஆனால் உம்மால் மட்டும்தான் முடியும். காண்பித்தவர் நீர், அதுக்கு விளக்கம் கொடுப்பவர் நீர் தான். அதுலேயும் ஒருவரை தேர்ந்தெடுத்தீரே, அந்த ஒருவரில் நாங்களாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெறுமையான பாத்திரம். ஆமாண்டவரே, எங்களையும் உம்முடைய அருளால் நிரப்பும் ஆண்டவரே. உமக்கு எப்படி நாங்கள் பணி செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு விளக்கி கூறும் ஆண்டவரே.
எது நடந்தாலும் நன்றி என்று சொல்லுகின்ற நாவை தாரும் ஆண்டவரே. அந்த நாவை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.